எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய கம்பெனி, அதாவது நிறுவனங்களே இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் எங்க தெருவுல ஒரு 4-5 டீ கடை திறந்திருக்கோம். அந்த டீ கடையில ஒரு 6 பேருக்கு 7 பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா அதையும் என் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாமா? அந்த மாதிரி தான் இவங்க பண்றதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனை கொண்டு போய் இந்த கொரில்லா செல்ல போடுங்க. இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி தொழில் முதலீடுகளை கொண்டு வராங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு பேரு. ஆனா மக்கள் இப்போ அதிருப்தியில இருக்காங்களாம். ஏன்னா 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஜூனியர் கூப்பனாவோட ஒரு தொழில் முதலீடை கொண்டு வரீங்கன்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். நாங்க இல்லன்னே சொல்லல. இந்த அம்மா உணவகம்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவோ பேரோட பசிய ஆத்துன ஒரு இடம்னு சொல்லலாம். முக்கியமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இதுல ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த அம்மா உணவகங்கள்ல வாழ்வாதாரத்தை இழந்த பெண்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? கணவன் இல்லாம இருந்திருப்பாங்க, இல்ல குடும்பம் இல்லாம தனியா வளர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்வாதாரத்தை இழந்த பெண்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அத முதல்ல ஒழுங்கா பாக்குறீங்களா? அதையே ப்ராப்பரா செய்யாம நீங்க எங்கேயோ போயிட்டீங்களேன்னு நாம கேட்கல, மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. ஏன்னா இப்போ அம்மா உணவகம் இல்லாததுனால எவ்வளவோ பேரு முதல்வரை பொறுத்த அளவுல அவங்க வந்து ஒரு மேல்தட்டு மக்களை மட்டும் தான் பாக்குறாரோ, அவர் ஒரு கணக்குல ஒரு மக்களை வச்சிருக்காரு, அந்த மக்களுக்கு மட்டும் தான் செய்யறாரோ, கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் யாரு பாப்பாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முதல்வர் தானே மேம்படுத்தணும். ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க.